அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 22 முடிய உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி, இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்காதிருந்ததில்லை என்றார்கள். எப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து, பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபா உடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணங்களில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று இந்த காலை வேளை வாசித்ததான வேத பகுதிக்காய் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கழிந்த சில வாரங்களாய் எசேக்கியா ராஜாவினுடைய அனுபவத்தை, உங்களுக்கு சில வார்த்தைகளை வேத புஸ்தகத்தில் இந்த பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். முதல் பகுதி போன வாரம் நிறுத்தின இடத்துல இருந்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அடுத்த பகுதிக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதிலே வாசிக்கிற வேளையில வாசிக்கலாம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 27வது வேதவசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாம். 30 2 நாளாகமம் 30:27. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து வாசிக்கலாம். லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்தமா அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்திலே எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களில் அவர்கள் தேவனுக்கு பலி செலுத்தி கர்த்தரை உயர்த்தினார்கள். லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சப்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரை கனம் பண்ணி, ஆண்டவரை உயர்த்தி, ஆண்டவருக்கு சகல துதியும் கனமும் செலுத்தின வேளை அவர்கள் பஸ்காவையும் ஆசரித்து கர்த்தரை துதித்த வேளையில லேவியர்கள் ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தெய்வ ஜனம்
தெய்வ சமூகத்தில் தேவ ஆலயத்தில் வரும்போது அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு, அவர்களுக்காய் ஜெபிப்பதற்கு, அவர்களுக்காய் தெய்வ சமூகத்திலே நிற்பதற்கு தேவன் பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்களையும் லேவியர்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய வேண்டும், லேவியர்கள் ஜனத்தை ஆசீர்வதிக்க பிரித்து எடுக்கப்பட்ட தேவனுடைய ஒரு கூட்டம். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஜனம் ஆராதிக்கும் போது, விசுவாசிகள் ஆராதிக்கும் போது, விசுவாசிகள் கர்த்தரை உயர்த்தும் போது அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் லேவியரையும் ஆசாரியனையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். அவர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். சதா உட்கார்ந்து ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வாதம் தங்கும். ஆனாலும் அவர்கள் கிரயம் செலுத்தி அவர்கள் எழும்பி நின்று ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாலாக், பிலேயாம் அவர்களுடைய அந்த அனுபவத்தை வாசிக்கும் போது பாலாக் பிலேயாம் தீர்க்கதரிசியை அழைக்கிறான் தெய்வ ஜனத்தை சபிப்பதற்காய். அல்லேலூயா. பிலேயாம் தீர்க்கதரிசி பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அப்படியானால் பிலேயாம் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை மனுஷனால் திருப்பி என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. அவ்வளவு கனத்துக்குரிய ஒரு மனுஷன் பிலேயாம் தீர்க்கதரிசி. ஆனால் இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை பாலாக் கூலி கொடுத்து அழைப்பு கொடுக்கிறான். முதல் விசை அவனை அழைக்கும் போது அவன் தேவ சப்தம் இந்த பிலேயாமோடு துணிக்கிறது. பிலேயாமே, நீ நான் ஏற்படுத்தின என் ஜனத்தை, நான் ஏற்படுத்தின விசுவாச குடும்பத்தை, நான் ஏற்படுத்தின தெய்வ பிள்ளைகளை நீ அங்க போய் அவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கட்டுப்படக்கூடாது. சொல்லுவோமே சத்தமா? அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீ போதனை செய்யக்கூடாது. இது கர்த்தருடைய ஊழியர்களுக்கு ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டோ அல்லது ஒரு சபையினுடைய கமிட்டிக்கு கட்டுப்பட்டோ அல்லது ஒரு சங்கத்தினுடைய கமிட்டிக்கு கட்டுப்பட்டோ செய்ய வேண்டிய ஊழியம் அல்ல. பரிசுத்த ஆவியின் நிறைவினால் வேத வசனத்தை கை கொண்டு போதிக்க வேண்டியது கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா. அவர்கள் வசனத்தை கை கொண்டார்கள், நியாய பிரமாணத்தை கை கொண்டார்கள். ஆலயத்துக்குள் அசுத்தம் இருந்தது. ஜனம் ஆராதிக்கவில்லை, ஜனம் கர்த்தரை துதிக்கவில்லை, ஜனம் பஸ்காவை ஆசரிக்கவில்லை. எசேக்கியா ராஜாவாய் வந்த பின்பு இது எல்லாவற்றையும் தவறு என்று சொல்லி உணர்ந்து சபையை சுத்திகரிக்க, ஜனத்தை சுத்திகரிக்க, ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தில் உண்மை உள்ளவனாய் இந்த எசேக்கியா தன் வாழ்க்கையை கட்டி கொண்டான். அதற்கு பின்பதாய் ஆசாரியர்களும் லேவியர்களும் அதற்கு உடன்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் உடன்பட்டு ஜனத்தை ஆசீர்வதிக்க, ஜனம் நேரடியாய் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஜனம் எப்பொழுது வேத வசனத்திற்கு கட்டுப்பட்டு, ஜனம் எப்பொழுது தேவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு அவர்கள் ஆண்டவரை உயர்த்தினார்களோ அப்பொழுது தேவ ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் வந்து பலித்தது. அல்லேலூயா. அவர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டது. கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய ஜெபம், நம்முடைய வேண்டுதல் தேவ சமூகத்தில் எட்ட
கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஜெபத்திற்கு மறுபடி பதில் வர வேண்டுமானால், நீங்களும் நானும் வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டியமைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியோ பாடினோம், எப்படியோ ஜெபித்தோம், எப்படியோ துதித்தோம், அதுவல்ல. இப்படித்தான் பாடணும், இப்படித்தான் ஜெபிக்கணும், இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையை கர்த்தர் வேத புஸ்தகத்தில் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். போன வாரத்திலே உங்களுக்கு நான் அந்த பகுதி நிறைவு பெறவில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது ஏற்படுத்தினதான அந்த பகுதி, அந்த முறைப்படி அவர்கள் பாடணும், அவர்கள் துதிக்கணும், அவர்கள் ஆராதிக்கணும் என்கிற நிபந்தனையை வேதத்தில் அங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை எல்லாம் எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களில் அவன் செய்வதற்கு முன் வந்தான். முன் வந்த வேளையில ஜனங்கள் அதை அல்லல் தட்டவில்லை. ஜனங்கள் அதை ஏகோபித்து ஒரு மனதோடு வசனத்தின்படி நடக்க, வசனத்தின்படி கீழ்ப்படிய, சத்திய வேதத்திற்கு உட்பட்டு நடக்க தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆசாரியர்கள் அவர்களை ஆசீர்வதித்தார்கள். அந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பலித்தது. ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில தெய்வ பிள்ளைகளே, அதிலே இனி ஒரு வசனத்தை கூட ஒன்று நினைப்பூட்டி அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். அதனுடைய 31ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த எசேக்கியாவினுடைய நாட்களில் அடுத்தபடியாய் பைபிள் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு. சிலரு ஆண்டவரை தேடுவாங்க, ஆலய வேலைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இருக்காது. கையில தூக்கி சொல்லுங்களேன். அல்லேலூயா. புரிகிறதா? நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்லாதான் இருப்பாங்க. ஆனா ஆலய வேலைன்னு சொன்னா அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லுகிற பாருங்க, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும். அதனுடைய 20ஆம் வசனம் வாசிங்க. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தார்கள். 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, எதை செய்தார்கள் என்று சொல்லி வாசிக்கலாம். அவர்களுடைய எல்லா கூட்டத்தின் அட்டவணையிலும் எழுதப்பட்ட அவர்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு கொடுத்தார்கள். அவர்கள் பரிசுத்தமானதை உண்மையின்படி பரிசுத்தமாய் விசாரித்தார்கள். பரிசுத்தமானதை உண்மையின்படி அட்டவணை போட்டிருக்காங்க ஐயா. ஒரு ஒழுங்கு நெறி வச்சிருக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்குன்னா காலையில திங்கட்கிழமை காலை முதல் அந்த வகுப்பறை முடிகிறது வரை அந்த பிள்ளைகள் எந்தெந்த பாடத்திட்டத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், எந்தெந்த ஆசிரியர் பாடத்திட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் ஒரு விதிமுறை வைக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, பூமிக்குரிய ஒரு அலுவலகம், பூமிக்குரிய ஒரு கல்விக்கூடம், பூமிக்குரிய ஒரு மருத்துவமனை, பூமிக்குரிய ஒரு அரசாங்க அலுவலகத்திலே ஒழுங்கு நிறையிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆலயங்களுக்குள், தெய்வ சபைக்குள் இன்றைக்கு அநேக இடங்களில் எந்த ஒரு ஒழுங்கு நெறியும் இல்லாமல் சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய 16வது வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது, வம்ச அட்டவணைகளில் வாசிங்க.
வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட 3 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை தவிர கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற 3 வயது முதல் எத்தனை வயசு முதல் பேர் எழுதி இருக்கு? கை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிள்ளைக்கு 3 வயசானதும் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது ஆலயத்துல. ஆமென். உங்க பிள்ளைக்கு எத்தனை வயசாச்சு? உங்க பிள்ளையினுடைய பெயர் தேவாலயத்தில், நான் அதை சொன்னா சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களுடைய அந்த பெயர் அட்டவணைகளில் உங்களுடைய பிள்ளைகளினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? இன்று காலை ஞாயிற்றுக்கிழமை இப்போ 10 வயசு தாண்டின சில பிள்ளை சர்ச்சுக்கு வராம வீட்டுல தூங்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பெற்றோருக்கு அக்கறை இல்ல, தன்னுடைய பிள்ளைய குறிச்ச அக்கறை இல்ல. ஸ்கூலுக்கு போகாம பிள்ளை தூங்குதையா, சர்ச்சுக்கு போகாம பிள்ளை தூங்குதையா. பைபிள்ல எசேக்கியாவினுடைய காலத்தில் 3 வயது முதல் அட்டவணைக்கு உள்ள கொண்டு வர்றான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எப்படி குடும்பம் வளரும்? எப்படி உங்க பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி உங்க பிள்ளைகளினுடைய நலன் பெற கர்த்தர் உதவி செய்வார்? ஆசாரியரும் லேவியரும் எழும்பி நின்று ஆசீர்வதித்ததும் ஆசீர்வாதம் மட்டும் வருவதல்ல, விண்ணப்பம் அங்கீகரிக்க, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டாக நம்ம செய்ய வேண்டிய சில காரியம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அதுல சொல்லி இருக்கிறது, வாசிங்க. வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட 3 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை தவிர கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற அவரவருக்கு தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைகளிலே தாங்கள் செய்கிற தங்கள் பணிவிடைக்கு தக்கதாய் அனுதினப்படி கொடுக்கப்பட்டது. 3 வயசு தாண்டின பிள்ளையும் ஆலயத்துல பணிவிட செய்திருக்கு. ஆமென். பணிவிட செய்ய 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 அதற்கு தேவையான அனுதின படி அதற்கு கொடுக்கப்பட்டது. உங்க பிள்ளை ஆலயத்துல பணிவிட செய்தா, இன்னும் அன்னைக்கு ராஜாக்கள் காலத்துல படி கொடுத்தாங்க. இங்க யாரும் படி கொடுக்க மாட்டாங்க, யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஜீவிக்கிற தெய்வம் உங்க குடும்பங்கள், உங்க பிள்ளைகள் தலைத்தோங்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு மேல அந்த நிறைவு. ஒரு பிள்ளை ஆலயத்தில் பணிவிடை செய்கிறதானால் அது சின்ன காரியமாகலாம், பெரிய காரியமாகலாம். ஆலயத்திலே பணிவிடை செய்கிறதானால் அந்த சந்ததியின் மேல் ஒரு தெய்வீக நிறைவை கர்த்தர் வைத்திருப்பார். தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு இந்த காலை வேளையில நன்றி செலுத்தலாமே. சத்தமா 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 அல்லேலூயா. எங்க பிள்ளை பணிவிட செய்யணும், தேவனிடத்திலிருந்து அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ராஜாக்களின் காலத்தில் அனுதின படி கொடுக்கப்பட்டது. அந்த வகுப்புக்கு ஏற்றபடி, அந்த அட்டவணைக்கு ஏற்றபடி அதுக்கு யார் யார் பணிவிடை செய்கிறார்களோ அனுதின படி கொடுக்கப்பட்டது. நிறைய சர்ச்சுகள்ல சிலர் சம்பளம் கொடுப்பாங்க, விசுவாசிகளுக்கு வெளியே அல்ல, விசுவாசிகளுக்கு அங்க சுத்தம் பண்ணுகிறதற்கு, அங்க தூத்து பாய் போடுவதற்கு சிலர் வருஷத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. சிலர் மாசம் பண்றாங்க. நான் கிருபையினால இதுவரை நான் அதை பண்ணல. கர்த்தர் உங்களுக்கு அதனுடைய பலனை தருவாராக. ஆமென், அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. தங்கள் பிதாக்களின் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட தங்கள் வகுப்புகளின் படியே தங்கள் முறைகளில் இருக்கிற 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆசாரியருக்கும் லேவியருக்கும் அவர்களுடைய எல்லா கூட்டத்தின் அட்டவணையிலும் எழுதப்பட்ட அவர்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட்ல 3 வயசு, அடுத்த வசனத்துல 20 வயசு. ரொம்ப ஜாக்கிரதை.
சின்ன பிள்ளைன்னு ஃப்ரீயா விட்டுறாதீங்க. பிள்ளைகளையும் அந்தந்த வேளையில பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அந்தந்த வேளையில நம்ம குடும்பத்துல என்ன செய்யணுமோ அதை நேர்த்தியாய் தெய்வ பயத்தோடு செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதிலே சொல்லுகிறது, வாசிங்க. அவர்களுடைய எல்லா கூட்டத்தின் அட்டவணையிலும் எழுதப்பட்ட அவர்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு கொடுத்தார்கள். அவர்கள் யாரையும் ஒதுக்கல்ல. பாத்தீங்களா? வந்த அத்தனை பேருக்கும் பங்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆலயத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வந்ததற்குரிய அதற்கேற்ற பிரதிபலனை என் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வர்ஷிக்க செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். அதிலே அடுத்து சொல்லுகிறது, வாசிங்க. பங்கு கொடுத்தார்கள். அவர்கள் பரிசுத்தமானதை உண்மையின்படி பரிசுத்தமானதை உண்மையின்படி. அப்போ ஆலயத்துல பரிசுத்தமானது என்று சொல்லுகிற ஒன்று இருக்கிறது. அதை அவர்கள் உண்மையின்படி விசாரித்தார்கள். நமக்கு தந்த ஜீவிதம், தெய்வம் தந்த ஒரு ஜீவிதம், நமக்கு தந்த ஆயுசு, தெய்வம் தந்த ஆயுசு, நமக்கு தந்த சுகம், தெய்வம் தந்த சுகம், நமக்கு தந்த தொழில், தெய்வம் தந்த தொழில், நமக்கு தந்த வருமானம், தெய்வம் தந்த வருமானம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நமக்கு கர்த்தர் பூமியிலே என்னென்ன தந்திருக்கிறாரோ அத்தனையும் தெய்வம் நமக்கு தானமாய் தந்தது. அல்லேலூயா. ஆனால் எத்தனையோ பேர் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தொட்டு பார்க்கவோ அனுபவிக்கவோ முடியாமல் இருக்கும்போது நமக்கு அனுபவிக்க ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்து ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமானதை உண்மையின்படி. அல்லேலூயா. பரிசுத்தமானதை உண்மையின்படி. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 31, 32 ஆகிய வசனத்தை வாசித்தால் பரிசுத்தமானது என்னவென்று பைபிள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்கலாம். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய வேதவசனங்கள். அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் புசிக்கலாம். அதை நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு ஈடான உங்கள் சம்பளம். இப்படி அதில் உச்சிதமானதை இப்படியே அதில் உச்சிதமானதை ஏறெடுத்து படைப்பீர்களானால் நீங்கள் அது நிமித்தம் இப்படியே உச்சிதமானவைகளை நீங்கள் படைப்பீர்களானால், உச்சிதமானதை சிலருக்கு கொடுத்தார்கள். அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை பின்னால சொல்லுகிறேன். உச்சிதமானதை சிலவற்றை கொடுத்து அனுப்பினார்கள். யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபு அவர்கள் எகிப்திலே தானியம் கொள்ள போன வேளையில எகிப்தினுடைய உச்சிதமான சிலதை யாக்கோபு எகிப்துக்கு பிள்ளைகள் போகும்போது அவன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று அறிந்தல்ல, அங்குள்ள அவனுக்கு உச்சிதமான சிலவற்றை தன் பிள்ளைகள் தானியம் கொள்ள போகும்போது தன்னுடைய பிள்ளைகளோடு கொஞ்சம் உச்சிதங்களை கொடுத்து விடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு தாராளம் இருக்கிறது, அவனுக்கு தேவைக்கு மிஞ்சி இருக்கிறது, அவனுக்கு தன்னுடைய நிலைமைக்கு மிஞ்சியும். அது அப்படின்னு சொன்னா அந்த தேசத்தினுடைய எல்லா உச்சிதங்களுக்கும் தலைமை ஸ்தானம் வகிக்கிற பார்வோனுடைய அடுத்த நிலையில் யோசேப்பு இருக்கிறான். ஆனால் யாக்கோபுக்கு என் மகன் அங்க இருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியாது. இவன் ஆனாலும் அங்க அவனவன் சாக்குல பணமுடிப்பு இருக்கிறது, அவனவன் சாக்குல எல்லாம் கொண்டு போனது இருக்கிறது, தானியமும் இருக்கிறது. ஆனால்
யாக்கோபு முன்ன பின்ன தெரியாம கொஞ்சம் உச்சிதங்களை, கொஞ்சம் வாதுமை கொட்டைகள், தோபித்து கொட்டைகள் எல்லாவற்றையும் வச்சு பத்திரப்படுத்தி இதை நீ கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு இங்க தானியம் வாங்கிட்டு வாருங்கன்னு அனுப்புகிறான். உச்சிதங்களை கொடுத்தவனையும் கர்த்தர் கைவிடவில்லை, உச்சிதங்களை மாற்றினவனையும் என் தெய்வம் கைவிடவில்லை, அவன் சந்ததியை கைவிடவில்லை. தலைக்கு மேல கைகளை தட்டி உச்சிதமானத யார் யார் எடுத்து ஒதுக்குகிறீர்களோ அந்த குடும்பத்தை என் கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உச்சிதமான சிலவற்றை கொடுத்து அனுப்பினான். பின்னால பாருங்க, அந்த தேசத்துல ஏற்றமும் டாப் லெவல்ல நல்ல நீர்வளம் பொருந்தின கோசேன் நாட்டில அதே இவர்களை உச்சிதமான இடத்துல கர்த்தர் குடியிருக்க பண்ணினார். மனுஷன் எதை விதைத்தானோ அதை அறுப்பான். மன திருப்தியோடு, மன நிறைவோடு, முழு மனதோடு என் ஆண்டவரை நீ உயர்த்த நீ ஆயத்தப்படும் போது உன்னைக்காய் உன் சந்ததிக்காய் உருவாக்க என் தேவனால் முடியும். அல்லேலூயா. உச்சிதமானதை யாக்கோபு எடுத்து கொடுத்து அனுப்பினான். அவனை உச்சிதமான பட்டணத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தாவீது தன்னுடைய தகப்பன் ஈசாய், தன்னுடைய சகோதரர்கள் 3 பேர் ராணுவத்தில் இருக்கிறாங்க. சவுலினுடைய ராஜ்ய ஸ்தானத்தில் பட்டாளத்தில் இருக்கிறாங்க. அவன் சில பால் கட்டிகளையும் கொஞ்சம் உச்சிதமானதையும் எடுத்து கொடுத்து அனுப்பி அவன் சொல்றான், நீ கொண்டு போய் அண்ணமாருக்கு கொடுத்துட்டு சுக செய்தியை விசாரிச்சுட்டு வா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை தூக்கி சொல்லுவோமே. அல்லேலூயா. நீ போய் இத கொடுத்துட்டு நல்ல ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வா. எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, சுகமா இருக்கிறாங்களா, இதனுடைய பதில கூட வாங்கிட்டு வா. அவன் உச்சிதங்களை தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்பினான். இவன் கொண்டு போகும்போது அங்கே ஒரு சப்தம் வந்து கொண்டிருந்தது. அந்த சப்தம் இத்தனை நாள் 40 நாள் காலையிலையும் சாயங்காலமும் இந்த சத்தம் சவுலனுடைய படையாளிகளும் கேட்டு ஒதுங்கும் போது தெய்வ பிள்ளையை உச்சிதத்தை கொண்டு போனவன் ரஸ்துக்கள் அண்டையில் அவைகளை வைத்துவிட்டு வேகமாய் என்னன்னு பார்த்துட்டு அடுத்த காரியத்துக்கு அவன் முற்பட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில உச்சிதம் என்று சொன்னால் வேத புஸ்தகத்திலே நிறைய உங்களுக்கு நான் வியாக்கியானம் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து பிறந்த வேளையில சாஸ்திரிகள் வந்தாங்க. அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து உச்சிதமானவைகளை அங்கே காணிக்கையாய் வைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நிறைய சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியும். ஆனால் எசேக்கியாவினுடைய காலத்தில் நடந்தது என்ன? பைபிள் அதிலே சொல்லுகிறது. வாசிங்க. என்னாகுமாம் 18, 31, 32, 31 வாசிச்சீங்க, 32 வாசிங்க. இப்படி அதில் உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தீர்களானால், உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தீர்களானால் நீங்கள் அதன் நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீர்கள். நீங்கள் சாகாதபடி இஸ்ரவேல் புத்திரரின் பரிசுத்தமானவைகளை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல் என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயோடு கர்த்தர் சொல்றாரு, நீ சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எண்ணப்பட்டவர்களுக்கு, எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்களுக்கு, எசேக்கியாவின் காலத்துல 3 வயசு முதல் தனியா எண்ணினாங்க. 20 வயசுக்கு மேல அடுத்த எண்ணிக்கை. ஆனாலும் அடுத்த சென்டென்ஸ் சொல்லுகிறது, ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், மனைவிமார், சகோதரர்கள் எல்லாரும் அதுல உட்படுகிறாங்க. பெயர் எழுதி இருக்கோ எழுதவில்லையோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஒன்று போல நேசிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அங்கே அவர்கள் உச்சிதமானதில் சொல்லுது. வாசிங்க. பிள்ளைகள் பேசக்கூடாது, இங்க கவனிக்கணும். வாசிங்க லாஸ்ட் வசனம். இப்படி அதில் உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தீர்களானால் நீங்கள் அதன் நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீங்க. உச்சிதமானத நம்ம வாழ்க்கையில அனுதினமும் ஆரோக்கியத்தை தரும்போ காலையில் எழும்பி உச்சிதமானத முழு பலத்தோடு என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
அல்லேலூயா. முழு பலத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். முழு பலத்தோடு ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். உச்சிதமானவைகளை எடுத்து மாற்றுவதற்கு நீங்களும் நானும் முன்னால வர வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ இத சொல்லு. ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. உச்சிதமானவைகளில் வாசிங்க. ஏறெடுத்து படை தெளிவா 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 அந்த லாஸ்ட் வசனம் வாசிங்க தெளிவா. இப்படி அதில் உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தீர்களானால் நீங்கள் அது நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீர்கள். நீங்கள் பாவம் எது? பாவம் வேத வசனத்தை அறிந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பாவம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. செய்ய தகாததை செய்வதும் பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் பாவம். அதில் சொல்லுகிறது, நீங்கள் உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தீர்களானால் நீங்கள் அதன் நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீர்கள். அப்போ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அல்லேலூயா. நமக்கு தெரியும், வசனம் படிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு இருக்கிறது. ஆனால் கை கொள்ள முடியவில்லையே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் எடுத்து படைத்தீர்களானால் பாவத்தை சுமக்க மாட்டீர்கள். நீங்கள் சாகாதபடிக்கும் நீங்க சாக கூடாது. நீங்க சாகிறத கர்த்தர் விரும்பவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மரணத்தை விரும்புகிறவர் அல்ல, மரணத்திலிருந்து நீங்களாக்கி நித்திய ஜீவனுக்கு உட்பட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தமில்லை. ஒரு ஆத்துமா கூட, அது எந்த பெரிய ஆளானாலும் சின்ன ஆளானாலும், ஒரு வாலிபனானாலும் முதியவர்களானாலும் கெட்டு போவது கர்த்தருக்கு விருப்பம் இல்ல. நீங்கள் சாகாதபடி புத்திரரின் பரிசுத்தமானவைகளை தீட்டுப்படுத்தலாகாது. இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமானத, அல்லேலூயா, உச்சிதமானது, பரிசுத்தமானது நம்ம தீட்டுப்படுத்த கூடாது. கைகளை தூக்கி சத்தமா அல்லேலூயா. ஆயுச தந்து, ஆரோக்கியத்தை தந்து, பலனை தந்து, வேலை செய்ய நல்ல திராணிய தந்து, நன்மையை தரும்போ நன்மையை தந்த கர்த்தரை நீ மறக்க கூடாது. அல்லேலூயா. அது பரிசுத்தமானது. 50 ரூபாய் சம்பளம் கட்டினாலும் சரி, 500 ரூபாய் கட்டினாலும் சரி, 5000 ரூபாய் கட்டினாலும் சரி, அது பரிசுத்தமானது. நீ பாடுபட்டு வேர்வை சிந்தி உழைச்சு உனக்கு வருகிற வருமானம் பரிசுத்தமான வருமானம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கடினமா உழைச்சு, அது சின்ன நிறுவனமா இருக்கலாம், பெரிய நிறுவனமா இருக்கலாம், அரசாங்க வேலையா இருக்கலாம், அனுதின கூலி வேலையா இருக்கலாம். எதுல இருக்கிறீங்கன்னு நீங்க பாடுபட்டு உங்களுக்கு வருகிற கூலி, உங்களுக்கு வருகிற சம்பளம், அது பரிசுத்தமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, பரிசுத்தமானதை தீட்டுப்படுத்த கூடாது. நீ தீட்டுப்படுத்த கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஏலி பரிசுத்தமானது என்ன செய்தான்? ஏலியினுடைய பிள்ளைகள் பரிசுத்தமானத தீட்டுப்படுத்தினாங்க. ஆமா, 1 சாமுவேல்ல தெளிவாய் சொல்லி இருக்கு. அவன் பிள்ளைகளை கொழுக்க பண்ணினான். ஆமென். பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா கொடுங்க, நல்லதா செய்யுங்க பிள்ளைகளுக்கு. ஆனா நல்லதா நல்லதுன்னு காணணும், உச்சிதமானதா காணணும், பரிசுத்தம் உள்ளதா காணணும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமா,
பால்ல இருந்து வெண்ணையை வேறு பிரிப்பது போல நமக்கு கர்த்தர் தந்த நன்மையில இருந்து வேறு பிரிக்க வேண்டியதை வேறு பிரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இது கர்த்தருடைய வார்த்தை. அது பாஸ்டர் ஆனாலும் அதான், விசுவாசி ஆனாலும் அதான். ஆனா இன்னைக்கு நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா அதிக படிப்பு, உடலுக்கு இளைப்பு, வசனத்தை மாற்றி 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 பிரசங்கம் பண்ண விமர்சனங்கள் போடுகிறதுல இஷ்டம் போல பாத்தீங்கன்னா காண முடியும். இவன் அவனை குத்துவான், அவன் இவனை குத்துவான். சில பெரிய கனத்துக்குரிய பெரிய ஊழியக்காரன், சின்ன ஊழியக்காரன் கர்த்தருக்கு அப்படி ஏற்றத்தாழ்வு இல்லை. ஆனாலும் பூமிக்குரிய நிலையில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சபை வளர்ந்துன்னா, ஊழியம் வளர்ந்துன்னா உடனே சொல்லுவாங்க, இங்க எல்லாம் போதுமானது இருக்கு, இனி வேற பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது தவறு என்பதை வசனத்தின்படி உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சத்துக்கு மேல மக்கள் இருந்தாங்க. மோசையோடு கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஏய் நீ 10 பேர் கூட வாங்கு, மத்தவங்களை விடுன்னு ஆண்டவரங்க நிசாரமா விடல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆலய வேலைக்கு ஆசாரியனுடைய வஸ்திரம் செய்வதற்கு யாத்திராகமத்தில் வாசிச்சா அந்த வசனம் இருக்கு, உற்சாகம் உள்ளவரிடத்துல நீ கொண்டு வர சொல்லு. ஆமென். அப்படிதான் சொன்னாரு. உற்சாகம் உள்ளவன் இடத்துல, உற்சாகம் உள்ளவன் இடத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுல சொல்லி இருக்கிறது உச்சிதமானது. கர்த்தர் நமக்கு நல்ல நன்மைகளை தரும்போம். வேலை இல்லாம இருக்கும்போ பொருத்தனைகள் வரும், வேலை இல்லாம இருக்கும்போ பிரதிஷ்டை வரும், ஒண்ணும் இல்லாம இருக்கும்போ இஷ்டம் போல பட்டியல் போட்டு பொருத்தனை எடுக்கும். எல்லாம் தெய்வம் தந்த பிறகு பொருத்தனை பண்ணினதையும் மறந்துடுவோம், கர்த்தர் உயர்த்தினதையும் மறந்துடுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு பகுதியில உடைவு வருதுன்னா அதுக்கு பின்னால ஒரு மறைமுகமான கிரியை இருந்திருக்கும். ஆமென். தெய்வத்தால் உடைவு வந்தா தெய்வம் அந்த மனுஷனை மரிப்பதற்கு முன்ன ஏதாவது ஒரு வாரத்துல வச்சு தேசம் அறியக்கூடிய அளவு உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. தேவனால் உடைவு வந்தா, யோபுக்கு வந்தது தேவனால் வந்த உடைவு. அவனை லாஸ்ட் கொண்டு கர்த்தர் உயர்த்தாம அவனை விடவே இல்லை. எல்லாரும் தேடி வரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? தேவனால் வந்த உடைவு, தேவனால் வந்த தகர்ச்சை, தேவனால் அனுமதிக்கப்பட்ட சோதனை. ஆனா நாமே சில கண்ணியில் ஆகப்பட்டு நாமே சுய இஷ்டத்தின் போது கண்ணியில போய் இருவி நிக்கிறோம்னா நாமே உணர்ந்து திரும்பும்போ அந்த கண்ணி தானே லூஸ் ஆகும். அல்லேலூயா. கண்ணிகள், நிறைய கண்ணிகளை சாத்தான் லைனா வச்சுட்டே இருப்பான். உன்னை எங்க போட்டா உன்னை தகர்க்கலாம், எங்க போட்டா உன் வருமானத்தை தகர்க்கலாம், எங்க போட்டா உன்னுடைய சுகத்தை தகர்க்கலாம், எங்க கண்ணி போட்டா உன்னுடைய ஆராதனையை தகர்க்கலாம், எங்க கண்ணி போட்டா வசனத்தை சிந்தித்து வசனத்தின்படி வாழக்கூடாதபடி உன்னை தகர்க்கலாம்னு அவன் பல கண்ணிகளை வச்சிட்டு இருப்பான். அல்லேலூயா. சாத்தான் ஆனவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றிட்டு இருப்பான். அவன் மேலாது நீ அதில் அகப்படக்கூடாது. அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகள் அந்த கண்ணியில அகப்படக்கூடாது. விசுவாச பிள்ளைகள் அந்த எண்ணத்துல அகப்படக்கூடாது. யாரோ ஒரு நபர் சொன்னாருன்னு சொல்லி நீங்க அதுக்கு அடிபணிஞ்சு சத்தியத்தையும் தெய்வ சபையையும் மறந்து போக கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நூற்றுக்கணக்கான கணக்கு, ஆயிரக்கணக்கான மெசேஜ், ஆயிரம் அல்ல கோடிக்கணக்கான செய்திகள் யூடியூப்ல லைவ் பகல போகுது, ராத்திரி போகுது. நானும் யூடியூப்ல போடுறேன், மனதுள்ளவங்க பார்க்கட்டும். சத்தியத்துக்கு விருப்பமா இதுவரை பேச கர்த்தர் அனுமதிக்கல, இன்னும் பேசக்கூடாது என்பது என்னுடைய தேவ திட்டம்.
அல்லேலூயா. எவ்வளவு தான் கர்த்தர் உயர்த்தினாலும் சத்தியத்தை விட்டு வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாம நிக்கணும் ஆண்டவர்னு சொல்லி ஒரு மனத்தெளிவு உண்டு. அதுக்கு வேதத்தை அனுதினம் வாசிக்கிறோம். அதற்காய் தெய்வ சமூகத்துல கிரயம் செலுத்தி ஜெபிக்கிறோம். கடமைக்காக ஜெபம், கடமைக்காக வேத வாசிப்பல்ல. அதுல சொல்லுகிற பாருங்க, என்னாகம புஸ்தகத்துல அதுல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்றாரு, வாசிங்க. இப்படி அதில் உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தீர்களானால் நீங்கள் அது நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீர்கள். நீங்கள் அதன் நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீங்க. நம்ம ஒரு பாவம் செய்யல, ஆனா வேறு பிரிக்க வேண்டியதை வேறு பிரிக்காமல் வரும்போ நாம் பாவத்துக்குட்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறது, பாவம் சுமக்க மாட்டீர்கள், நீங்கள் சாகாதிருக்கும்படி. நீங்க சாக கூடாது. இஸ்ரவேல் புத்திரரில் பரிசுத்தமானவைகளை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல் என்றார். ஆண்டவர் சொல்றார். பாத்தீங்களா? நீ சொல்லு அவங்களுக்கு. சிலருக்கெல்லாம் தெரியாது. காரணம், சிலரெல்லாம் ரட்சிக்கப்படக்கு முன்னே, இப்ப அல்ல, நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டுமானால் சபையில தெளிவான சத்தியத்தை, ஆரம்ப கால விசுவாசிகளுக்கு தெளிவாய் தெரியும், சத்தியத்தை, சுவிசேஷ பிரசங்கத்தை, நியாய தீர்ப்பு பிரசங்கத்தை, பரலோக பிரசங்கத்தை தெளிவா பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப எல்லாம் தலப்பாகட்டு ஒரு நோட்டீஸ் போட்டாலே அதுல தலப்பாகட்டு சுகம், சுகம் தருகிற தெய்வம் வேண்டாம், சுகம் மட்டும் போதும். ஆமென். ஆசீர்வதிக்கிற தெய்வம் வேண்டாம், ஆசீர்வாதம் மட்டும் போதும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நீ அவர்களுக்கு சொல்லி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் உன் வாயை விட்டு ஒரு காலம் என்ன செய்ய கூடாது. யோசுவாவோடு கர்த்தர் சொன்னாரு, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருத்தனும் உன்னை எதிர்க்கவே மாட்டான். இந்த வசனம் உன் வாயில இருக்கட்டும், உன் வாழ்க்கையில இருக்கட்டும், உன் ஜீவிதத்துல இருக்கட்டும். உன்னை ஒரு பயத்தோட முடியாது. அல்லேலூயா. மோசைய பல இடங்கள்ல எதிர்த்தாங்க, ஆனா யோசுவாவை யாராவது எதிர்த்ததா உங்களுக்கு தெரிகிறதா? எதிர்த்த ஒருத்தம் கூட இதுவரை ஜெயிச்சதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்த யோசுவாவை என் கர்த்தர் கைப்பிடித்து நடத்தினார். அல்லேலூயா. ஆனா லாஸ்ட்ல ஒருத்தன் சொன்னா, அவன் அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கான்னு சொல்லி பராதி சொல்ல வந்தான். அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. ஆமேன், ஆமேன். குற்றம் இல்லாம குற்றத்தை எப்படியாவது உருட்டி கொண்டு வந்தா தெய்வ தண்டனை அங்க வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வேத வசனத்தை? அல்லேலூயா. ஆமா, நம்ம குடும்பத்தை குறிச்சு, நம்ம பிள்ளைகளை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு, ஆத்துமாக்களை குறிச்சு அபவாதம் பண்ணணும்னு நினைச்சு வேணும்னு பழி சாட்டினா கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. நீ பிரச்சனைக்கு போகாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்று இந்த பகல் வேளையில, இது போன வாரம் அந்த செய்தியோட பேச வேண்டியது, ஆனா சமயம் அதிகாலையில அந்த குறிப்பிட்ட வேளையில நிறுத்திட்டேன். இனிதான் நான் இன்னைக்குள்ள செய்திக்கு வரணும். ஆனா செய்தி முடிய வேண்டிய வேலை வந்து விட்டது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 16 முதல் வாசிக்கலாம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும், அவர் நன்மை ரட்சிக்கப்பட்டதுனால, ஞானஸ்நானம் எடுத்ததுனால, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் தந்ததுனால இனி இவங்க சத்தியத்துல நிப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில கத்தர் விட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விட்டிருந்தும் வாசிங்க. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்திலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி, இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணியிருந்த தெளிவு வரல அந்த சென்டென்ஸ்.
சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏற்ற வேளையில மழை, அப்ப சூடு கிடையாது, வறட்சி கிடையாது, நல்ல காலநிலையை கர்த்தர் தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்து சொல்லி இருக்கிறது, ஆகாரத்தினாலும் நல்ல ஆகாரம் தந்தார். திருப்தியா சாப்பிடக்கு ஆகாரம் தந்தார். சாப்பிடுகிற ஆகாரம் சரியாய் ஜீரணித்ததினால் நமக்கு அதனால என்ன வந்து ஒரு சந்தோஷம் வந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சாப்பிடுகிற ஆகாரம் சரியா ஜீரணம் ஆகலைன்னா நிறைய கேடுபாடுகள் சரீரத்துக்கு உண்டாகும். ஆனா அவர் ஆகாரத்தை தந்தார், அடுத்து நல்ல சந்தோஷத்தை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இதுவரை நடத்தினபடியால் 2 கைகளையும் பரத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வாய் திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆகாரம் தந்து, நல்ல ஒரு தெய்வீக சந்தோஷத்தை தந்து இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தினபடியால் கைகளை தட்டி ஆண்டவருக்கு இந்த காலை வேளையில மனதார நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவர் நமக்கு செய்கிறது, மழை வானத்திலிருந்து வருகிறது, ஆகாரம் பூமியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்ப அதுக்கு மூல காரணர் இயேசு கிறிஸ்துவானவர். அல்லேலூயா. அல்ல சொல்லுகிறது, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் செழிப்புள்ள காலத்தை நமக்கு தந்தார். வறண்ட காலத்தை தரல, கர்த்தர் தந்தது செழிப்புள்ள காலம். அடுத்து சொல்றார், வாசிங்க. ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தது இல்லை. சென்டென்ஸை புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் தந்துட்டு என் பிள்ளை என்ன குறிச்சு ஒரு வார்த்தை சாட்சி சொல்லுன்னு பார்த்தா நிறைய பேருக்கு வாத்திறந்து வரல சாட்சி. ஆமென். சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதா இருந்தது. அவர்களை பலியிடாதபடி, அல்லேலூயா, ஜனங்கள் பலியிடாதபடி அவர்களை அமர்த்துகிறது அரிதா இருந்தது. பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று சத்திய வசனத்தை பிரசங்கிச்சவன, சத்தியத்துக்கு சாட்சியா நின்னவன யூதர்கள் வந்து கல்லறிகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யூதர்கள் பல இடங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு கூட விரோதமாய் செயல்பட்டு இருக்கிறார்கள். இங்கே பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினபடியால் அவனை கல்லெறிந்து, வாசிங்க. பவுலே கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்தில் கல்லெறிஞ்சாங்க. அவன் செத்து போனான்னு நினைச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். எரியோட என்ன செய்தான்? கீழே விழுந்தான். பிரைஸ் தி லார்ட். கல்லறி கண்ணை சத்தமா சொல்லுங்களேன். கல்லறி கண்ணை கெடுக்கும். பிள்ளைகள் மாறி மாறி விளையாடும்போ சும்மாதான் கல்ல தூக்கி அப்ப அங்க இங்கேயும் போட்ட மாதிரி சும்மா உடம்புல போடுவாங்க. பெற்றோர் உடனே தண்டிப்பாங்க அந்த பிள்ளைகளை. பிரைஸ் தி லார்ட். கல்லெடுத்து எறியக்கூடாது, மாறி மாறி கல்லினால் விளையாடக்கூடாது என்று சொல்லி. ஆனால் யூதர்கள் பவுலை கல்லறிந்தாங்க. பவுல் என்ன செய்தான்? கீழே விழுந்தான், சுய நினைவற்று விழுந்தான். உடனே அவனை இழுத்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போட்டாங்களாம். செத்து போனான் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.
பவுல் சாகவே இல்லை, அவன் ஜீவனோடு தான் இருக்கிறான். அவனுக்கு ஜீவன் கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் என்று சொல்லுகிற ஒரு பரிசுத்தவானை கல்லறிந்தார்கள். வாசிக்கலாம் 53 முதல். 7ஆம் அதிகாரம் 53 முதல் வாசிக்கலாம். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தோம் அதை கைக்கொள்ளாமற் போனீர்கள் என்றான். மோசேயோடு கர்த்தர் சொன்னார், நியாய பிரமாணத்தை ஜனத்துக்கு நீ போதிக்க வேண்டும். ஸ்தேவான் அதை இங்க எடுத்து சொல்றாரு. நியாய பிரமாணத்தை அவர்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தோம் அதை கைக்கொள்ளாமற் போனீர்கள். இவைகளை அவர் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் வசனம் பேச 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 பல்ல கடிச்சு மூர்க்கவரி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணுகிறான். ஸ்தேவான் வசனத்தை பேசுகிறான். ஸ்தேவான் நியாய பிரமாணம்னா தேவனுடைய வேத வசனம் தெளிவாய் பேசுகிறான். பேசும்போது அவர்களுக்கு மூர்க்க வெறி வந்தது. பிரைஸ் தி லார்ட். வசனம் பேச பேச உள்ளால தெய்வம் இல்லைன்னா மூர்க்க வெறி வர ஆரம்பிக்கும். இவருக்கு எப்படி இது பேசலாம், இவருக்கு இதை எப்படி எங்களை பார்த்து இதை சொல்லலாம், இவருக்கு எப்படி இவ்வளவு தைரியம் இருந்தா இதை பேசலாம். ஆனால் தெய்வ பிள்ளையே நியாய பிரமாணத்தை சத்தியத்தின்படி பேச 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 அவர்கள் மூர்க்க வெறி கொண்டு பல்லை கடித்தார்கள். அவன் பல்லு கடிக்க இவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருந்தான். அல்லேலூயா. நமக்கு முன்னால விரோதிகள் நமக்கு விரோதமாய் பல்லு கடிக்கும் போது, நமக்கு விரோதமாய் அவர்கள் மூர்க்கவரை கொள்ளும் போது, நம்ம நேரே சைடு மாறி கிருபையில் கிறிஸ்துவில் வேரூன்றி பரிசுத்த ஆவியில நிரம்பணும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் மூர்க்க வெறி கொண்டு பல்லை கடித்து கோபத்தை எரிச்சலையும் நமக்கு விரோதமாய் விதைத்து கொண்டு அவர்கள் தலை தூக்குகிறார்கள் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது பரிசுத்த ஆவியில் நிரம்ப வேண்டும். அல்லேலூயா. நம்ம உடனே என்ன செய்வோம் தெரியுமா? எதுக்கும் துணிஞ்சு எதையும் பண்ண நம்ம அவனை விட மூர்க்க வெறி நமக்கு உள்ள வரும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசம் காண்பிக்க வேண்டும். பின்னாலே சொல்லுகிறது, வாசிங்க. அடுத்த வாரம் 1-2 வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்த வாரம் இந்த வசனத்தை உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்து. பிரச்சனை கூட 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 தீச்சூள அக்கினி எரிய 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 பிரதிஷ்டையில தீர்மானத்துல அவங்க உறுதியா இருந்தாங்க. ஆமேன். எந்த குடும்பம் பிரச்சனையின் மத்தியில பிரதிஷ்டையில உறுதியா இருக்கிறதோ கர்த்தர் அவர்களுக்காக இறங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புகிறீங்க? இந்த காலை வேளையில உங்களுக்கு விரோதமா பல்லு கடியும் மூர்க்க வரியும் பெருக 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 அவன் பரிசுத்த ஆவியில நிரம்ப ஆரம்பிச்சான். அவனுடைய ஜபத்தை அவன் என்ன செய்தான்? கூட்ட ஆரம்பிச்சான். அவனுடைய ஆராதனை என்ன செய்தான்? கூட்ட ஆரம்பிச்சான். அவன் தெய்வ சமூகத்துல தரித்திருப்பதை என்ன செய்தான்? கூட்ட ஆரம்பிச்சான். வானம் திறந்திருப்பதை கண்டான். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒன்று வாசிங்க. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும். பிரச்சனை அதிகரிக்க அவன் கர்த்தரை கண்டான்.